மந்திரி என்னை கடத்தவில்லை. திலகவதி எம்பி அறிக்கை. எதிர்க்கட்சிகளின் தூண்டுதலால் எங்கள் ஆட்சியை கவிழ்க்க சில சமூக விரோதிகள் ஊர்வலங்கள், உண்ணாவிரதங்கள் என்று மக்களை தூண்டுகின்றனர். நில்லு. எங்க போற? உன்னை தற்கொலை முயற்சிக்காக அரெஸ்ட் பண்ணிருக்கோம். ஐஜி சார், நீங்க என்ன ஒரு கொலை கேஸுக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டியிருக்கும். வெயிட் பண்ணுங்க. மேடம், பேப்பர்ல வர்றதெல்லாம் உண்மைன்னு மக்கள் நம்புறாங்க. அந்த தைரியத்துல நீங்க கொடுத்ததா அந்த மந்திரி பொய்யான அறிக்கை கொடுத்திருக்காங்க. இந்த அறிக்கையை படிக்கிறவங்க உங்களுக்காக போராட்டம் நடத்துற எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? எங்க தியாகத்தை கேவலப்படுத்துற அந்த மந்திரிய உயிரோட விட மாட்டேன். நில்லுங்க. நடிகைனாலே கெட்டு போனவனுதான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு சொல்லி கேவலப்பட்டேன். இன்னும் என்ன கேவலப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஒரு பொண்ணுக்கு மானம் தான் முக்கியம். ஆனா நீங்க மந்திரி என்னை கெடுக்க பார்த்தாருன்னு இந்த நாடெல்லாம் பேச வச்சு என்ன தலைகுனி வச்சிட்டீங்க. இன்னைக்கு வந்து அறிக்கையை பார்த்துதான் நான் நிம்மதியா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன். அப்போ உனக்காக நாங்க பட்ட அடியெல்லாம் நானும் அடி வாங்க சொன்னேன்? நானா ஊர்வலம் போக சொன்னேன்? இல்ல, இதெல்லாம் நீங்க எனக்காக பண்ணல. நீங்க பெரிய ஆள் ஆகணுங்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. 4 பேர் பாராட்டணுங்கிறதுக்காக எதையும் செய்யறவன் நான் இல்ல. ஆனா உங்களுக்கு பதவிதான் முக்கியம். அதனால மந்திரிய பகச்சுக்கிட்டா பதவி போயிடுமேன்னு அவன் கொடுத்த அறிக்கையை படிச்சு ஆத்திரப்படாம சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. அந்த அறிக்கையை அவர் கொடுக்கல, நான் தான் கொடுத்தேன். நீ என்ன ஏமாத்தன? உனக்கு ஆதரவு கொடுத்த ஏழைகளை ஏமாத்தி இருக்க. உன்ன மாதிரி அரசியல்வாதிங்க இருக்கவே கூடாது. ஆபத்து வராம இருக்க அரசாங்கம் போட்ட பாதுகாப்பு. நில்லுடா. எங்க வந்த? போற வழியே. அப்பா, இனிமே அந்த வார்த்தையை நீ மறந்துடு. முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்ன அவமானப்படுத்தினாங்க. என் மேல 14 கொலை கேஸ போட்டு என்ன கோர்ட்டுக்கு அலைய வச்சாங்க. நான் ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச சொத்தை எல்லாம் பறிமுதல் செய்ய நினைச்சாங்க. டேய், என் சொத்து போயிருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன்டா. என் மானம் போயிருந்தா இன்னைக்கு நான் உயிரோட இருந்திருக்க மாட்டேன். உன் கழுத்துல இந்த தாலி தொங்கி இருக்காது. அந்த ஆட்சியை பதவியிலிருந்து இறக்கிறதுக்காக நானும் படாத பாடுபட்டேன். இந்த ஆட்சி அமைஞ்சதுக்காக கோவில் கோவிலா போய் அர்ச்சனை பண்ணேன். எதிர்த்தவனை ஜெயிச்சு காட்டினேன். இப்ப அமைஞ்சிருக்கிறது நான் விரும்புற ஆட்சி. இது நான் ஆசைப்பட்ட அரசாங்கம். இதை எதிர்த்து போராடுறது என்னையே எதிர்க்கிற மாதிரி. பெத்த அப்பனையே எதிர்க்கிற புள்ள எனக்கு தேவையில்லை. அநியாயத்தை எதிர்த்து போராடுறது அப்பாவை எதிர்த்து போராடுறதா நீங்க நினைச்சா எனக்கு அப்பாவே தேவையில்லை. ஏண்டா, உனக்கு இந்த நாட்டு மக்கள் பெருசு, நான் பெருசு இல்ல. இந்த நாட்டு மக்களை பத்தி உனக்கு என்ன தெரியும்? நாடு நாடுன்னு நாட்டுக்காகவே உழைச்சார கர்ம வீரர் காமராஜர், அவர் சொந்த தொகுதியான விருதுநகர்ல தோக்கடிச்சாங்க. தமிழ் தமிழ்னு தமிழனுக்காகவே வாழ்ந்தாரு பேரறிஞர் அண்ணா, அவரை காஞ்சிபுரத்துல தோக்கடிச்சாங்க. ஏன் ஆண்டிப்பட்டியில கொடை வள்ளல் எம்ஜிஆருடைய மனைவியை தோக்கடிச்சாங்க. அந்த கட்சி ஜெயிக்க வேணா, அந்த அம்மாவை ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல. அவ்வளவு ஏண்டா? கக்கன்னு ஒரு நேர்மையான மந்திரி இருந்தாரு தெரியுமா உனக்கு? கடைசி காலத்துல காரு கூட இல்லாம பஸ்ல ஏறி போனாருப்பா. அதையும் இந்த ஜனங்க வேடிக்கை பார்த்துக்கிட்டா இருந்தாங்க. இப்ப அவரையும் மறந்துட்டாங்க. அந்த ஜனங்களுக்காக இவர் போராட போறாரா? போடா. அப்பா சொல்றதையும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருப்பா. இல்லம்மா, தோளுக்கு மேல வளர்ந்த பிள்ளையை தொடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. என்ன தொட்டு அடிச்சிருந்தா கூட கவலைப்பட்டிருக்க மாட்டேன். போடா வெளியேன்னு சொன்ன பிறகு இனி இந்த வீட்டுல ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். அப்படி நீ போயிட்டா உனக்கு பாசம் இல்லைன்னு அர்த்தம். இருந்தா எனக்கு ரோஷம் இல்லைன்னு அர்த்தம். அண்ணே, நானும் கூட வரேன். கால் இல்லாத உனக்கு இவ்வளவு துணிச்சலா? எனக்கு கால் இல்லையேன்னு இன்னைக்கு தான் கவலைப்படுறேன். இல்லன்னா நீங்க எவ்வளவு தடுத்தாலும் நான் அண்ணன் கூட தான் போவேன். சாந்தி, ஒரு வயசு பொண்ணு பிறந்த வீட்டை விட்டு போறதா இருந்தா அது புருஷனோட விடாதான் இருக்கணும். நீ இங்கே இருடா. அப்பா, நீங்க என்ன வீட்டை விட்டு அனுப்புறதா நினைக்கல. எனக்கு இன்னைக்கு தான் சுதந்திரம் கொடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்தியாவுக்கு சுதந்திரம் ராத்திரியில கிடைச்சது, முன்னேறல. எனக்கு பகல்ல கிடைச்சிருக்கு, முன்னேறி காட்டுறேன்.
இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, ஆடுடா சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. என்னாலும் நல்லவர்க்கு ஏழைகளின் மனம் தாண்டா, பொன்னான வீடாகும் அதற்கு எது ஈடாகும். உண்டான செல்வம் எல்லாம் அன்றாடம் வரும் போகும், ஊராரின் வாழ்த்துக்கள் தான் நிலைத்திருக்கும் பொருளாகும். உன்னால முடிந்தவரை பிறருக்காக உழைத்திடு, இல்லாத வறியவர்க்கு இயன்றவரை உதவிடு. கண்ணீரை கண்டவுடன் கைவிரலால் துடைத்திடு, உன் பேரை சரித்திரத்தில் மனிதன் என்று பொறித்திடு. இன்னொருவன் வாழ ஒரு ஏணியை போல் மாறு, உள்ளம் உள்ள உன்னை இங்கு வெல்லுறவன் யாரு? மண்ணில் வாழும் மக்கள் நெஞ்சில் நிற்கும் உந்தன் பேரு. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. ஓயாமல் நீ உழைத்து, உன் உழைப்பில் நீ பிழைத்து, உப்பான கூழ் காய்ச்சி உண்டால் என்ன போதாதா? முன்னாடி வேர்வையிலே முக்குளிக்கும் பேர்களுக்கு பின்னாடி காலம் ஒன்று பொன்னை போல வாராதா? கைகால்கள் நமக்கு இருக்கு, கவலை என்ன கூறடா? வாராத வாழ்க்கையெல்லாம் வாசல் வரும் பாரடா. குப்பத்தில் நீ இருந்தால் குறைச்சல் என்று ஆகுமா? தென்பாண்டி தென்றல் உன்னை தீண்டாமலே போகுமா? சுற்றம் என்று கூடும் ஏழை மக்கள் துன்பம் தீரு, குற்றம் செய்த பேரை கண்டு அஞ்சாமல் தான் மோது. உண்மை என்றும் வெல்லும் என்று சத்தம் போட்டு பாடு. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. உள்ளவங்க எத்தனையோ வந்து வந்து போனாங்க, சந்தையில வெள்ளாட்டு மந்தைய போலானாங்க. இந்த வீடு நமக்கு, இந்த வீடு நமக்கு சொந்தம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. அதனால நமக்கு துன்பம் இல்லே, பாடுடா சின்ன தம்பி. ஒரு அனாதை மாதிரி உங்க ஆதரவை தேடி வந்திருக்கேன். நீங்க அனாதை இல்ல தம்பி, உங்க பின்னாடி நாங்க எவ்வளவு பேர் இருக்கிறோம் பாருங்க. வேலைக்கு ஒரு வீட்டுல சாப்பிட்டாலும் நீங்க ஆயுசு முழுக்க சாப்பிடலாம் தம்பி. அந்த அளவுக்கு அன்பை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க, ஆளுங்களை சம்பாரிச்சு வச்சிருக்கீங்க. அண்ணே, இனிமே இந்த நாட்டுல உங்களுக்கு எத்தனை தம்பிங்க தெரியுமா, எத்தனை தங்கச்சிங்க தெரியுமா? நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? ஆனா தம்பி, உங்களை அசிங்கப்படுத்தி அனுப்புனாலே அந்த திலகவதி, அவளை மட்டும் விடக்கூடாது. எதுக்கு? எதுக்கா? நடந்த உண்மை அப்படியே மாத்தி சொல்லிட்டாளே தம்பி. அதான் அரசியல்வாதி.
அப்படிப்பட்ட ஆளுங்களுக்கு தானே நீங்க ஓட்டு போடுறீங்க. செய்யற தப்பையெல்லாம் நீங்க செஞ்சுட்டு அவங்க மேல ஆத்திரப்படுறீங்க. நாங்க என்ன தப்பு செஞ்சோம் தம்பி? இத்தனை வருஷமா ஓட்டு போடுறீங்களே, பண்புள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, பணம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. குணம் உள்ளவனுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, குடம் கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. புத்திசாலிகளுக்கா ஓட்டு போட்டிருக்கீங்க? இல்ல, புடவை கொடுத்தவனுக்கு தான் ஓட்டு போட்டிருக்கீங்க. இவ்வளவு ஏன் ஜாதியை பார்த்து ஓட்டு போடாத யாராவது ஒரு ஆள் இந்த கூட்டத்தில் இருக்காங்களா? சொல்லுங்க. இது வரைக்கும் நாங்க ஜாதி பார்த்து தான் ஓட்டு போட்டோம். எங்க ஜாதிக்காரனுக்கு தான் ஓட்டு போட்டோம். நீங்க ஓட்டு போட்டீங்க. ஆனா உங்க ஜாதி எம்எல்ஏ நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? உங்க ஜாதியை சேர்ந்த ஒரு மந்திரியா இருக்காரு, அவரு நீங்க முன்னேறதுக்காக என்ன பண்ணாரு? ஏழைகளை எவனுமே நினைக்கிறது இல்ல, ஆனா நீங்க மட்டும் ஜாதிக்காக ஓட்டு போடுவீங்க. ஒண்ணு மட்டும் சொல்றேன், ஏழைங்களுக்கு ஜாதியும் இல்ல, அவங்களுக்கு எந்த நாதியும் இல்ல. இதை என்னைக்கு உணர்ந்து நீங்க ஓட்டு போடுறீங்களோ அன்னைக்கு தான் முன்னேற முடியும். இல்ல அந்த ஆண்டவனால கூட உங்களை காப்பாற்ற முடியாது. தம்பி, இனிமே நாங்க பணத்துக்கு ஓட்டு போட மாட்டோம். இனிமே நாங்க ஜாதிக்கு ஓட்டு போட மாட்டோம். இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம்.